இஸ்லாத்தை பள்ளிவாசலுக்குள் மட்டும் என்று புரிந்து கொள்ளுகிற பசலித்தனம் இது மோசமானது. இது மோசமான புத்தி. இஸ்லாம் பள்ளிவாசல்ல மட்டும் இல்ல, இஸ்லாம் வீட்டுல இருக்கு, இஸ்லாம் கடையில இருக்கு, இஸ்லாம் கல்லாவுல இருக்கு, இஸ்லாம் மனைவிட்ட இருக்கு, இஸ்லாம் மக்கள்கிட்ட இருக்கு, எல்லா இடத்திலும் கடைவீதியில் தொடங்கி கபிரிஸ்தான் வரைக்கும் இருக்கிறது. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் தெரியுமா? பள்ளிவாசல்ல வந்தா வேற முஸ்லிம், வெளியில போனா இவருடைய ட்ரெண்ட், அது இது, இவர் கொண்டாட்டம், இவங்க நடத்துற கல்யாணம், இவங்களுடைய விசேஷம், செலிப்ரேஷன் எல்லாம் வேற. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், உதுகுலு பிஸ்ஸில்மி, முழுசா உள்ளவா. இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால்லாம் வராத. வேடிக்கையால் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கரும்பு லாரி போயிட்டே இருந்துச்சான். கரும்பு லாரி பின்னாடி ஆஜியார் ஒருத்தர், அவன் டிரைவருக்கே தெரியாம பின்னாடி இருந்து உருவி இருக்காரு. நம்ம பசங்க உருவானுவல்ல, கரும்பு லாரிக்கு பின்னாடியே போவானுங்க. அவன் டிரைவர் அல்லான்னு ஓட்டிட்டு இருப்பான், இவன் பின்னாடி உருவி ஜல்ல ஜல்லையா உருவான். அந்த மாதிரி வைக்கோல் லாரி போயிட்டு இருந்திருக்குது, வைக்கப்புள்ள லாரி. இவர் 40-50 வருஷ தொழுகையாளி ஆஜியார். அவர் பாட்டில் இழுத்தாரான், எவனோ பார்த்துட்டான். ஆஜியார் நீங்களுமா? ஆமா. ஏன்பா என்ன? இல்லை அப்படி தொழுகிறீங்க, ஆஜியாரா இருக்கிறீங்க, வைக்கோல் திருடுறீங்க. அவன் தெரியாம அவர் தெளிவா சொன்னார், இங்கே பாரு, நீ ரெண்டையும் போட்டு குழப்பாத. அங்கே தொழுகிறது அல்லாவுக்கு, இங்கே இது மாட்டுக்கு. நீ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அதாவது நான் பள்ளிவாசல்ல நான் தொழுகுவேன், நான் ஹாஜி, நான் 50 வருஷம் தொழுகையாளி, நான் தொப்பி போட்டிருப்பேன், தாடி வச்சிருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். வெளியில என் வாழ்க்கை வேற, எனக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு பள்ளிவாசலோடு இஸ்லாம் முடிந்து போய் விடுகிறது என்று சொல்லி தந்தது யார்?